சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சட்டமன்றங்கிறது மக்கள் பிரச்சனைகளை ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சிகளும் எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் கூடி பேசி விவாதிக்கிறதுக்கான இடம். ஆனா அங்க நம்ம மாண்புமிகுகள் என்ன பண்றாங்கன்னு நீங்களே பாருங்களேன். முத்துக்கடல் பதித்து 3 நெறி வளர்த்து கற்று களமிகுந்த தாயகமே, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியாரின் இதய துடிப்புகளே. சார் பசில் ஜோசப் சாருங்களா? மின்னல் முரளி 2 எடுக்கிறீங்க போல. டொவினோ தாமஸ் ஸ்டேட் இல்லைன்னு கேள்விப்பட்டோம். எங்ககிட்ட ஒரு ஹீரோ மெட்டீரியல் இருக்காரு சார். அவர்தான். டிஃபனு லஞ்சு டின்னர் எல்லாமே மின்னல் தான். ஏப்ப விட்டா சாக்கடியும், கக்குனா கரண்ட் அடியும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஷூட்டிங் சேலத்துல வைக்கணும். படத்து பேர் ரெட்டை மின்னல்னு வைக்கணும். சார் சார் என்ன கட் ஆகுது சார்? அப்புறம் இப்படிலாம் பேசினா கடுப்பாக மாட்டாங்களா? ஆக்சுவலாக சட்டமன்றம் காலையில் 9:30 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 1:30 மணிக்கு முடியணும் அப்படின்னு தான் சபாநாயகர் பிளான் பண்ணுறாங்க. தேவைப்பட்டா ஏதாச்சும் விவாதம் நீண்டுக்கிட்டே போச்சுன்னா நாம் இந்த அவை நேரத்தை ஈவினிங் 6 மணி வரைக்கும் கூட நீட்டிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணுங்க. தேவைப்பட்டா ஏதாச்சும் விவாதங்கள் நீண்டுகிட்டே போனால் நம்ம நீட்டிச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இதை நாம் இப்படியும் புரிஞ்சுக்கலாம். அதாவது ஈவினிங் 6 மணி வரைக்கும் நடக்கணும் அப்படிங்கிறது மேண்டட்டரி கிடையாது. தேவைப்பட்டா ஏதாச்சும் மக்கள் பிரச்சனைகளை பேசினா, முக்கியமான விவாதங்கள் வந்தால் அதை அவை நேரத்தை நீட்டிச்சுக்கிட்டே போகலாம் அப்படின்னு சபாநாயகர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவைக்குள்ள நம்மளோட பிரதிநிதிகள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் அவங்க மக்கள் பிரச்சனைகளை மட்டும்தான் பேசுகிறாங்களா? இல்லவே இல்லை. அவங்களோட தலைவர்களை துதிபாடுறதுக்கு தான் பாதி நேரத்தை செலவிடுறாங்க. நம்ம கிட்ட நிறையவே சாம்பிள்ஸும் இருக்கு. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த தங்க தளபதி அவர்களால் ஈர்க்கப்பட்டு 1997ஆம் ஆண்டு ரசிக மன்ற முதல் பெண் ரசிகை என்ற பட்டத்தோடு கம்பீரத்தோடு வலம் வந்த எனக்கு அரசியல் களத்தில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்து வெற்றியும் பெற வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்களுக்கு கம்பீரமாய் அமர்ந்திருக்கும் இரு கையை நோக்கி இரு கைகளை கூப்பி வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கா, நீங்க ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சது, போஸ்டர் ஒட்டினது, பேனர் கட்டினது, சுறா படத்தை 40 தடவை பார்த்ததெல்லாம் யாரும் கேட்கல. ராணிப்பேட்டை மக்களுக்காக என்ன பேசுறீங்க அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னா, அந்த அக்கா பேசின 13 நிமிஷத்துல 10 நிமிஷம் சிஎம் விஜய் மட்டும்தான் புகழ்ந்து பேசியிருக்காங்க. மீதி 3 நிமிஷத்துக்கு மட்டும்தான் ராணிப்பேட்டை தொகுதி மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைகளை பேசியிருக்காங்க. உங்க தலைவரை தான் புகழ்ந்து பேச போறீங்கன்னா அதை ஏதாவது பொதுக்கூட்டத்துல போய் பேசலாம்ல. இதுல இடையில வேற வினோதமா ஒரு விஷயம் வேற பேசினாங்க. என்ன அப்படின்னா, இது வடை சுடுற காலம் கிடையாது, சுட்ட வடையை சுவையா கொடுக்குற காலம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. இல்ல புரியல. மொத்தத்துல நீங்களும் வடை தான் சுட போறீங்கன்னு சொல்றீங்களா? இப்படியான துதி பாடல்கள், அதாவது தலைவரே அப்படின்னு பேசுறது பாத்தீங்க அப்படின்னா எந்த கட்சி பேதவுமே இல்லை. அதிமுகவும் பண்றாங்க, தவேகவும் பண்றாங்க, திமுகவும் பண்றாங்க. முதலாக இன்றைக்கு லட்சக்கணக்காக எடுத்துச்சு. 10,000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு, இறந்த குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் சொன்னவர் கலைஞர். பொங்கல் போனஸ் தந்தவர் கலைஞர். ஒன்றிய அரசாங்கத்திற்கு இணையாக இன்னும் முடிகிற மாதிரி தெரியல. ஒரு டீயை போட்டு வரங்க. கலைஞர் அரசு பணியாளர்களுக்கு 30 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அவளுக்கு முழு ஊதியம் பெற வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர். 15 நாட்கள் முடியலையா? லஞ்சம் முடிச்சுட்டு வந்துடுறேன். 2008 அரசு பணியாளர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். ஓய்வும் போது பணிக்கொடை 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக ஆக்கியது திராவிட மாடல் ஆட்சியில. இன்னும் முடியலையா சார்? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இல்ல, நான் ஒண்ணே தான் கேட்கிறேன். பில்டிங் ஸ்ட்ராங் ஆனா பேஸ்மெண்ட் வீக் அப்படின்றது. திமுக ஆரம்பிச்ச காலத்துல இருந்து தொடங்கி கலைஞர், ஸ்டாலின் எல்லாத்த பத்தியும் பாராட்டி சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா நடத்திட்டு இருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் ஏவவேலு. சபாநாயகரும் உள்ள புகுந்து தடுத்து பார்க்குறாரு. சார், நீங்க அமைச்சர் கிடையாது, அதனால இந்த திமுகவோட திட்டங்கள் எல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்க இப்ப மானிய கோரிக்கை சம்பந்தமா, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட மானிய கோரிக்கை சம்பந்தமா ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேளுங்க, அது சம்பந்தமா ஏதாச்சும் விவாதிக்கணும்னா விவாதிங்கன்னு சொல்றாரு. ஆனா அவர் அதை கேட்டுக்காம திரும்ப ஆரம்பிக்கிறாரு. சபாநாயகர் சொல்லியும் கேட்கல. பின்னாடி ஓபிஎஸ் உட்கார்ந்துருக்கிறாரு. அண்ணே, நானே சுகர் பேஷண்ட்னே அப்படின்னு ரொம்ப பாவமா பாக்குறாரு. அவருக்குமே ஒரு ஈவு இறக்கம் காட்டாம ஏவவேலு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. யாரோ என்னென்னமோ பேசும்போது எங்க அந்நியார் பேசக்கூடாதா? எங்க அந்நியாரோட அரிய கருத்துக்கள் இங்கே. தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியிலும் நடிக்காமல் தமிழ் மொழியில் மட்டுமே பேசுவதை தன் வாழ்நாள் கடமையாக கொண்ட புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு இந்த எதிர்கட்சி தலைவராக இந்த சட்டமன்றத்திலே அவர் உரையாற்றியது அனைவருக்கும் தெரியும். கேப்டன் விஜயகாந்த் மேல எல்லாருக்கும் மரியாதை இருக்கு. அவர் படங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா அதுக்குன்னு இப்படி விக்கிபீடியாவில் தட்டினா தெரிகிற தகவலை கூடவா சட்டமன்றத்தில் போய் பேசணும்? அக்கா, ஏதாவது பாயிண்டா பேசுங்கக்கா. பாயிண்டா தானே பேசணும். இப்போ பேசுகிற பாருங்க.
மோர் தென் 10 lakhs crores ஒரு இன்னைக்கு தமிழ்நாடு கடன்ல இருக்கு. இது ஏற்கனவே இருந்த ஆட்சியில இருந்து வந்தது என்பதை பினான்ஸ் மினிஸ்டர் சொன்னாரு, எல்லாமே கேட்டோம். இது யார் மேலயுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கூல்ல இருந்து நம்ம டீச்சர்ஸ எப்படி கடன் வாங்கி கணக்கு போடணும் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேசாம மேக்ஸையே ஸ்கூல்ல இருந்து தூக்கிடலாமா? மேக்ஸ் இருந்தால் தானே கணக்கு வணக்கெல்லாம் பார்த்து கடனை திரும்ப கேட்பாங்க. மேக்ஸையே தூக்கிட்டோன்னா கடன்லாம் திரும்ப கேட்க மாட்டாங்கல்ல. ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகனுக்கு இதை ஒரு பரிசீலனையாக முன்வைக்கிறோம், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார். சௌமியா அன்போனிக்கும் மற்ற எம்எல்ஏக்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. என்னன்னா மற்ற எம்எல்ஏக்கள் ஃபஸ்ட்டு அவங்க தலைவரை பற்றி புகழ்ந்து பேசிட்டு கடைசியில் தான் கண்டென்ட்டை பேசுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை பேசிடுவாங்க, கடைசியில் அவங்க தலைவரை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க. இதை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் 2004 மருத்துவர் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது நிறைய முன்னேற்றமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அவார்டை அவங்க வாங்குறாங்க. சட்டமன்றத்தில் எதையோ பேசுகிறோமா, என்னைய பற்றியும் கொஞ்சம் பேசுன்னு அன்புமணியே கேட்டு வாங்கியிருப்பாரோ? சரி, அவங்க குடும்பம், அவங்க கட்சி, நமக்கு எதுக்கு? இந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் பேசினா கூட பரவாயில்லைங்க, ஆனால் திடீர்னு பாட்டா படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? நமக்கு சட்டமன்றத்தில் இருக்கோமா, சூப்பர் சிங்கர் செட்டில் இருக்கோமான்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஆனா அடுத்த தடவை போக்கிரி பொங்கல் பாடுங்க, நேர் விருப்பம். கடைசியா இருக்கிறவர் தாங்க இவங்க எல்லாரை விடவும் ப்ரோ மேக்ஸ். எனக்கு அவர் சொன்ன பொன்மொழிகள்ல எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு எதுவுமே தெரியல. நீங்களே கொஞ்சம் கேளுங்களேன். முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம். நமக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் கிடைச்சிருங்க. என்னன்னா, இந்தியாவின் கடனை அடைக்க அமைச்சர் கில்லி சரத் கொடுத்த பலே ஐடியா. கடனை திருப்பி கேட்ட உலக வங்கியிடம் விதியுடன் மோது விஜயுடன் மோதாதே என கூறி கம்பீரமாக ஒரே தவணையில் இந்தியாவின் கடனை அடைத்து வந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் கடனை அடைத்த அமைச்சர் கில்லி சரத்தின் ஐடியாவை பார்த்து வியந்து போன ஆசிய நாடுகள் தங்கள் நாட்டுக்கும் கில்லி சரத்தை அனுப்பி வைக்குமாறு இந்தியாவிடம் கோரிக்கை. நெக்ஸ்ட், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணன் பிறந்ததை இந்துக்கள் கொண்டாடுகிறார்கள், இயேசு பிறந்ததை கிறிஸ்துவர்கள் கொண்டாடுகிறார்கள், நபிகள் பிறந்ததை இஸ்லாமியர்கள் கொண்டாடுகிறார்கள். நாடே கொண்டாடும் பிறந்த தினம் எது என்று தெரியுமா? தமிழகத்தில் எழுச்சி பெறும் நாள் ஜூன் 22. சரி, அதுக்கு ஜூன் 22 நேஷனல் ஹாலிடேன்னு அறிவிச்சிடலாமா? எங்கேயாவது ஜாலியா போய் எழுச்சியா கொண்டாடிட்டு வரலாமா? நெக்ஸ்ட், 80 கடந்தவர்கள் பேரனாட்சி என்கிறார்கள், 70 உள்ளவர்கள் மகனாட்சி என்கிறார்கள், 50 உள்ளவர்கள் சகோதரர் ஆட்சி என்கிறார்கள், 40 உள்ளவர்கள் நண்பன் ஆட்சி என்கிறார்கள், 20 உள்ளவர்கள் எங்கள் ப்ரோ ஆட்சி என்கிறார்கள், 10 உள்ளவர்கள் விஜய் மாமா ஆட்சி என்கிறார்கள், தாய் வயிற்றில் உள்ளவர்கள் நாளையும் ஆட்சியும் கில்லிதான் என சொல்கிறார். ஆக மொத்தம் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சிதான். சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். தங்கதுரை ஒரு அளவுக்கு தான், ரொம்ப ஓவரா போறீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் இதயத்திலும் இல்லத்திலும் கோட்டையிலும் சிஎம்மாகவும் இருக்கும் எங்கள் தலைவா, நாளைய பாரதத்தின் பிஎம் நீங்கள் தான். பேசி முடிச்சிட்டீங்களா? சிஎம் சட்டமன்றத்தை விட்டு போய் 2 மணி நேரம் ஆச்சு. டேங்கப்பா, வெறும் சேரை பார்த்து மட்டுமே இத்தனை பிட்டு போடுறீங்களே, ஒருவேளை சிஎம் உட்கார்ந்து இருந்தா எத்தனை பிட்டு போடுவீங்க? நாளைய தீர்ப்பை நலமுடன் எழுதினார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குஷியோ குஷி. நீங்கள் சொல்லி அடிப்பதிலும் சொல்லாமல் அடிப்பதிலும் கில்லி என்ற பெயர் எடுத்த தலைவா. பேசாம அமைச்சர் கில்லி சரத் பொன்மொழிகள்னு ஒரு புக் அடிச்சு கடையை போட்டோம்னா விஜய் ஃபேன்ஸ் பத்திர நல்ல வியாபாரத்தை பார்த்துடலாம் போல. இப்போ சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் நடக்குது. காலையில் 9:30 தொடங்குற சட்டமன்றம் ஈவினிங் 5 மணிக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்குது. போன வாரம் கூட சபாநாயகர் ஒரு விஷயத்த சொன்னார். என்னன்னா, எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எல்லாரும் பேசுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறீங்க, அதனால அவை ரொம்ப நேரம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை கம்மி பண்ணுறதுக்காக இனிமே ஒருத்தர் 20 நிமிஷம் பேசுறத நான் 10 நிமிஷம் தான் பேச வைப்பேன் அப்படின்னு போன வாரம் சொல்லியிருந்தார். அவர் அதை நடைமுறைப்படுத்தலை. இருந்தாலும் அவை இவ்வளோ நேரம் நடக்கிறத ஒரு கன்சர்னாக எடுத்து பேசியிருந்தார். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. இந்த எம்எல்ஏக்கள், இந்த அமைச்சர்கள், இவங்கெல்லாம் தங்களோட தலைவரை குசிப்படுத்தணும், தங்களோட தலைவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அல்லது தங்களோட சுய புராணத்தை பாடணும்னு இந்த துதி பாடுறாங்கல்ல,
இதெல்லாம் விட்டாங்கன்னா எவ்வளோ டைம் சேவ் ஆகும்? அந்த டைமில் இன்னும் ஆழமாக விரிவாக மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசலாமே. ஏவவேலு பேசுகிறப்ப இந்த சட்டமன்றத்தில் இருக்கிற டேபிள் சேர் எல்லாத்தையும் திராவிட மாடல் அரசு தான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்ததுன்னு பேசியிருப்பாரு. அப்போ ஏவவேலுக்கு பதில் சொன்ன அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் திமுக செய்யலை, மக்கள் வரி பணத்தில் செஞ்சீங்க அப்படின்னு வந்து ஞாபகப்படுத்தி பேசினாரு. இது சரியான பாயிண்ட், அமைச்சர் சொன்னது சரியான பதில். ஆனால் அதே விஷயம் தானே இந்த சட்டமன்ற விவகாரத்துக்கும் பொருந்தும். சட்டமன்றம் நடக்குது இல்லையா, அதுவும் மக்களோட வரி பணத்தில் தானே நடக்குது. சட்டமன்றத்துக்கு செய்யப்படுற செலவுகள் மக்களோட வரி பணத்தில் தானே செய்யப்படுது. அப்படி மக்கள் வரி பணத்தில் நடக்கிற சட்டமன்றத்தில் உங்களோட தலைவர்களை பற்றி நீங்கள் ஏன் புகழ்ந்து பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணணும்? அது மக்களுக்கான நேரம் இல்லையா? அதை மக்களுக்காக பயன்படுத்தாமல் மக்கள் பிரச்சனைகளை பேசாமல் உங்கள் தலைவர்களை பற்றி பேசுகிறதுக்கு எதுக்கு பயன்படுத்துகிறீங்க? அப்படி உங்கள் தலைவர்களை புகழ்ந்து பேசணும்னா நீங்கள் உங்கள் கட்சி காசுலையோ இல்லை உங்களோட சொந்த காசுலையோ ஏதாவது பொதுக்கூட்டம் நடத்தி அங்கே போய் புகழ்ந்து பேசிக்கலாமே. இதில் வந்து கொடுமை என்ன அப்படின்னா, சில அமைச்சர்கள் சில எம்எல்ஏக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தலைவரை வந்து பக்கமாக புகழ்ந்து பேசுவாங்க. ஆனால் மக்கள் பிரச்சனைகளை வெறும் 2 நிமிஷத்தில் பேசி முடிச்சுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் என்ன நியாயம் சார்? இது இப்போ உள்ள கதை இல்லை, காலங்காலமாக சட்டமன்றத்தில் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ லைவ் பண்ணுறதுனால மக்களுக்கு இதெல்லாம் தெரிய வருது. தாவேக அரசு தங்களை ஒரு மாற்றம்னு சொல்லிக்கிறாங்க. மாற்றம்னு சொல்றவங்க இந்த விஷயத்திலையும், இந்த துதிபாடுற விஷயத்திலையும் ஒரு மாற்றமா இருக்கலாம்ல. விஜய் முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில போட்டாரு. அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் என்ன சொன்னார்னா, எனக்கு இந்த அவர்களே இவர்களேன்னு பேசுறதெல்லாம் செட் ஆகாது, லாங் ஸ்பீச் கொடுக்கறது, மணிக்கணக்காக பேசுறது, இதெல்லாம் நமக்கு வரவே வராதுன்னு பேசியிருந்தாரு. அதாவது ஒரு கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ் நமக்கு வேணாம் அப்படின்னு வந்து பேசியிருந்தாரு. ஓகே, ஆனால் சட்டமன்றத்தில் உங்களோட அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கன்வென்ஷனலா பழையபடி எப்படி வந்து இந்த சட்டமன்றத்தில் துதிபாட பட்டுக்கிட்டு இருந்துச்சோ அதே துதிபாடல் அரசியலை தான் இப்போ சட்டமன்றத்தில் உங்க அமைச்சர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கில்லி சரத் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? உங்களை எப்படி டிசைனாக புகழலாம், உங்களை எப்படி குளிர்விக்கலாம், உங்களை எப்படி வந்து குசிப்படுத்தலாம்னு யோசிச்சு அதை தான் மணிக்கணக்காக வந்து சட்டமன்றத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கு இல்லையா? முன்னாடியாச்சும் லைவ் கிடையாது, இப்போ லைவ் இருக்கு. நீங்க பேசுறதெல்லாம் அப்படியே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இவர் நடிச்சதுக்கு எத்து, இவர் தான் தமிழகத்தின் சொத்து, அந்த டைப்லேயே திமுக அதிமுக உறுப்பினர்களும் பேசிட்டு இருக்கிறீங்களே, அது என்ன நியாயம்? நேற்று எம்எல்ஏ ரெட்டியார்பட்டி நாராயணன் பேசும்போது முதலமைச்சர் விஜய் ஏகத்துக்கும் புகழ்ந்திருப்பாரு. அப்போ உடனே அமைச்சர் ஆதவ அர்ச்சனா எழுந்திரிச்சு இப்படி புகழ்றது முதலமைச்சருக்கு பிடிக்காது, அப்படி செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே எதிர்வரிசையில் நேரு எழுந்திரிச்சு, நாங்கள் ஆட்சியில் இருந்தப்போ அப்படிதான், எங்கள் முதலமைச்சர் அவரை புகழ்றது பிடிக்கவே செய்யாது, அதனால் அப்படி புகழக்கூடாதுன்னு சொல்லுவார், அப்படி புகழ்ந்தால் திட்டவும் செய்வார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவங்க சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் யார் கேட்குறா? மக்களோட வரி பணத்தை வீணாக்காதீங்க, மக்களோட நேரத்தை விரயமாக்காதீங்க. முடிஞ்சா மக்கள் பிரச்சனைகளை இன்னும் அதிக நேரம் எடுத்து கூட தெளிவாக மக்களுக்கு புரிகிற வகையில் பேசி ஒரு தீர்வை எட்டுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை சட்டமன்றத்தில் பண்ணுங்க. அதை விட்டுட்டு உங்களோட தலைவர்களை மட்டுமே புகழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா மக்கள் இப்போ எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க, எல்லா கட்சிகளுமே அம்பலப்படுவீங்க. இதே மாதிரியான வீடியோஸுக்கு தொடர்ச்சியாக விகடனை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.